உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கன்னி ராசியின் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். புதன் மற்றும் ராகு ஆகிய இருவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றார்கள். மேலும் உங்கள் ஜென்ம ராசிக்கு குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பதும் இம்மாத நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய கிரகநிலையாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். ஜென்ம ராசியில் கேது அமர்ந்திருப்பதால் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் ஓங்கும். தசாபுக்திகள் சாதகமாக இருந்தால் பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் கிடைப்பதற்கும் வழிவகுத்தருள்வார் கேது. குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்மராசியை பார்வையிடுவதால் இம்மாதம் சற்று தாராளமாகவே நீங்கள் செலவு செய்யலாம். திட்டமிட்டு செலவு செய்தால் எதிர்காலத்திற்கென்று சேமிப்பிற்கும் வாய்ப்புள்ளது. ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தால் மனதிற்கு பிடித்த வரன் அமையும். உத்தியோகம். சனி பகவான் சிறந்த சுபபலத்துடன் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன், சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகியோரும் ஆதரவாக நிலை கொண்டுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் உயரதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோரின் ஆதரவு பெருகும். ஒரு சிலருக்கு இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கன்னிராசியினருக்கு மனதிற்கு பிடித்த புதிய வேலை கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கன்னி ராசியினருக்கு புதிய சலுகைகள் கிடைப்பது மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்கும். தொழில், வியாபாரம், வர்த்தகத்துறை. சுக்கிரன், சனி மற்றும் செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களின் ஆதிக்கத்தில் உள்ளது. இம்மூவரும் சுபபலம் பெற்று வலம் வருகின்றார்கள். இம்மாதம் முழுவதும் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய கிரக கூட்டணி இது. சந்தை நிலவரமும் அனுகூலமாக இருக்கும். விற்பனையும் லாபமும் படிப்படியாக அதிகரிப்பதை அனுபவத்தில் பார்க்கலாம். உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ஏற்ற மாதம் இந்த மாதம். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு எளிதில் கிடைக்கும். கலைத்துறையினர். கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் எளிதில் தேடி வரும். வருமானம் உயரும். மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை எடுக்கலாம். நல்ல லாபம் கிடைக்கும். புகழ் ஓங்கும். தசாபுக்திகள் அனுகூலமாக இருந்தால் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறும் உள்ளது. அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் அனுகூல பாதைகளில் சஞ்சரிக்கின்றனர். மேலும் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியையும் பார்ப்பதால் கட்சியில் ஆதரவு பெருகும். கட்சியில் ஆதரவு அதிகரிக்கும். மாணவ மாணவியர். கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் உங்கள் பக்கம்தான். ஆசிரியர்களின் ஆதரவும் வழிகாட்டுதல்களும் படிப்பில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். பாடங்களில் மனம் ஆர்வத்துடன் ஈடுபடும். விவசாயத்துறையினர். பாக்கியஸ்தானத்தில் மற்ற சுபகிரகங்கள் குரு அமர்ந்துள்ள நிலையில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளதால் உங்கள் எதிர்பார்ப்பிற்கு சற்று அதிகமாகவே விளைச்சலும் வருமானமும் இம்மாதம் கிடைக்கும். சந்தையில் உங்கள் விளைபொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற மாதம் இந்த கார்த்திகை மாதம். உங்கள் பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள இம்மாத கிரக நிலைகள் சிறந்த சுபலம் பெற்று திகழ்கின்றன. பெண்மணிகள். குரு, சுக்கிரன், சனி மற்றும் செவ்வாய் ஆகிய 4 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றனர். ஜென்மராசியில் கேது நிலை கொண்டிருப்பதும் மன நிம்மதியை குறிக்கிறது. எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். முயற்சிகள் வெற்றியடையும். திருமணத்திற்கு காத்துள்ள பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு மிகவும் முன்னேற்றமான மாதமாகும். புதிய வேலைக்கு முயற்சிக்கலாம். வெற்றி கிடைக்கும். பரிகாரம். சனிக்கிழமை தோறும் மாலையில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஸ்மதனங்கள். கார்த்திகை 26 காலை முதல் 28 பிற்பகல் வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.